தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு மே 7 வியாழக்கிழமை உங்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம். உங்க ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறது இந்த வியாழக்கிழமையில கூடுதல் சிறப்பானதுங்க. இதனால கணவன் மனைவி உறவு, தொழில் கூட்டாளிகள் கூடான விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். புதுசா சில தொடர்புகள் மூலமா ஆதாயம் காண்பீங்க. தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல ராகு பகவான் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதரர்களோட உறவு வலுப்படும். எந்த சவாலையும் தைரியமா எதிர்கொள்வீங்க. ஆனா உங்க ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால மனசுல ஒரு சின்ன குழப்பமும் சில சமயம் உணர்ச்சி வசப்படுற நிலையும் ஏற்படலாம். 5ஆம் வீட்ல சூரிய பகவானும் அஸ்தமன நிலையில் இருக்கிற புதன் பகவானும் இணைந்திருப்பதனால பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் கவனம் தேவை. அவங்களோட படிப்பு இல்ல ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தடைகள் வரலாம். புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால பேசுறப்ப நிதானம் ரொம்ப முக்கியம். முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது நல்லது. 4ஆம் வீட்ல செவ்வாய் சனி பகவான் இருக்கிறதுனால வீடு வாகனம் தாயார் விஷயங்கள்ல சில போராட்டங்கள் வரலாம். கொஞ்சம் தாமதங்கள் இருக்கலாம். 6ஆம் வீட்ல சுக்கிரன் இருப்பதால் கடன் நோய் எதிரி தொந்தரவுகள் வர வாய்ப்பிருக்கு. 9ஆம் வீட்ல கேது இருக்கிறதால அப்பாவோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அதே நேரம் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பூராடம் நட்சத்திரம்ன்றதால கலை பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு உங்க ராசிக்கு மொத்தம் 4 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. மதியம் 1:40 3:15 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத புது ஒப்பந்தங்கள் போடுறத கண்டிப்பா தவிர்த்துடுங்க. பொறுமையும் நிதானமும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வியாழக்கிழமைன்றதுனால பெருமாள் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்தி ஓம் நமோ நாராயணாயன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு வந்தீங்கன்னா எல்லா நல்லதுமே நடக்கும். மனசு விட்டு பேசுங்க. பிள்ளைகள் விஷயத்துல அவசரப்பட வேண்டாம்.